வெயிலோளால பிட்டியை கரைக்கலப்பா அந்த உருண்டையில் மடைச்சி போடுகிற வெயிலா இல்லை இருந்தாலும் இது கொஞ்சம் இதில் வெயிலும் பார்த்துடும் பாவம். தம்பி சாப்பிட்டு வந்தாச்சோ? ஓம்பா சார் இப்போ சாப்பிட்டு வந்தது. என்ன மிரக்கறியோ? ஓ இப்போ சென்னதி கோயில் கொடியேற்றம் தானே, அதால் ஒரே மரக்கறி தான். ஓ டே சென்னதி கோயில். சரி சரி இவ்வளோதான் வடி வந்து இதில் புது ஐட்டங்களை மதுராக பார்த்துருக்கா. சரி போ சார் சரியா. சரிங்க. மற்றது வேறு என்ன மற்றது வேறு அப்போ அந்த செல்லத்தில் ஒன்று காசு வந்துட்டாரோ? இல்லை சார் வரே இல்லை. சரி இல்லைண்ணே. சரி நான் அதில் போய் பார்க்குறேண்ணா. இல்ல முதலாளி வாங்க அரிசி கொஞ்சம் வேண்டும். இல்ல பேக்கெட்டா கிடக்கு நல்ல அரிசி. கடை கடை பேக் அரிசி கடை சூரிய அரிசி கடை. வெளிநாட்டுக்காரர் வந்து நீங்க பேந்தாவே சரியில்லை அரிசியல் பண்ண பேசுவீங்க. 10 கிலோ அரிசி கடை பேக் கடை. ஓ நல்ல நல்ல அரிசி கடை நல்ல குத்தரிசி. ஓ நல்ல நல்ல. அப்ப அதுல ஒரு பேக் தாங்க. 10 கிலோ பேக். ஓ 10 கிலோவில ஒன்றை தாங்க. சரியா. ரெண்டாவது தம்பி வீதா போடுவோம் வேணா போ. வீதா அப்ப அதை கொண்டு கொண்டு வைங்க. சரியா வீதா. மற்றது நல்ல அரிசிமா பாக்கெட்டுகள் அரிசிமா துறமானமா கிடக்கு. 10 அது கிடக்கு. அதுல ஒன்றை தாங்க. சரி நாங்கள் வேற கடையில போல தாங்க என்ன. மற்ற மாப்போனி ஒன்று தாங்க. என்னம்மா நெஸ்ட் மோல்ட் இருக்கு. நெஸ்ட் மோல்ட் தின்னோ பட்டியோ டின்ன தாங்க. சரி தம்பி டின்னு விட. அவர் நான் சொல்லாமலே எடுத்துக்கொண்டு வராருமே இந்த டின்ன தான் கேட்க போறது. இல்ல வெளிநாட்டுக்காரன்னு சொன்னா இல்ல. அதால நல்ல ஐட்டம் தான் தெரியும். அந்த அன்னின் மா இருக்கு. கிடக்கு சொன்னவே அதையும் தாங்க. சரியா. அவ்வளோ வந்துட்டு மற்றது வேறு என்னத்துக்கு கொஞ்சம் மா கோதுமை மா இருக்கு. கோதுமை இருக்கோ ஒரு பேக்கெட் தாங்க. 5 கிலோ பேக் இருக்கு தரேன். என்னண்டாலும் நல்லா தாங்க. அவங்களோட காலந்தலையில அவங்க சண்டைக்கு போயிருப்பாங்க. 5 கிலோ பேக் போட்டு விடுறோம். 5 கிலோ பேக்லயே. சரியா. இது என்ன இது? அது இப்ப இந்த பிம் சோப்பு பதிலாக வருது. நல்ல சோப்பு இது. என்ன இல்லை ஒன்று இது புதுசா வந்தது. எனக்கு பார்க்கும் 70. சரி இது வேண்டாம். நீங்க இப்ப எப்படா வந்துட்டுது கூட கணக்கு வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் குறைச்சி போடுங்க. என்ன எல்லாத்தையும் சின்ன விலையிலே போடுறோம். எல்லாம் குறைச்சி குறைச்சி போடுங்க. அவ்வளவு குறைச்சி தான் போட்டுவிட. உங்களோட மொத்த கணக்கு வந்து சரி அதை கொடுங்க. உங்களோட இது தம்பி சாமானிய பேரனே 10 கிலோ அரிசி பேக் உண்டு. வீதா உண்டு 10 கிலோ. 10 கிலோ அரிசிமா 10 கிலோ. ஒரு அல்லின் உண்டு. 5 கிலோ கோதுமை. 5 கிலோ கோதுமை. ஒரு நெஸ்டமோர். ரைட் அவ்வளவுதான். சரிதானே? அவ்வளவு காணுமா? இதை நான் பிறகு வந்து 5800. 5800. என்ன பர்சையில் விட்டுட்டு வந்துட்டேன். மற்ற ஜீன்ஸுக்கு பெருங்க வர மோட்டர் சைக்கிளுக்கு இடம் பாக்குறேன். மோட்டர் சைக்கிளுக்கு என் காணையில என்ன செய்வோம். இல்ல அது நான் மற்ற ஜீன்ஸ் போட்டிருந்தேன். நான் அதுக்குதான் இந்த பர்ஸ் கிடாக்கு. நான் இந்த ஜீன்ஸை கொள்ளினா பர்ஸ் எடுத்து வைக்க மறந்துவார். என்ன செய்வோம். உங்க உதிலான பட்ஜெட் கொண்டு வந்துட்டு நீங்க காசு எடுத்துட்டு வாங்க. மந்தா ஜோம் இல்லை என்ன உங்க இந்த மூலையால திரும்பி கனகு இந்த மர்மம் தான் இப்ப வெளிநாட்டுல வந்து நிக்கிறேன். இந்த மூளை வீடு இருக்குல்லோ, இந்த மூலையால திரும்பி அடுத்த மூலைக்கு போனா அந்த வளைவு இருக்குல்ல, அதுல வேற கனகு இருக்கிறாரு. கனகரோ அவற்ற மர்மம் தானே வெளிநாட்டுல வந்து நிக்கிறேன். கனகர்ல யாரு தம்பி வெளிநாட்டுல? அந்த மூல முடக்கில திரும்புற வீடு. அந்த வீடா? அவர் தெரியும். அவர் வெளிநாட்டுல வந்து அவர் இப்ப போய் ஒரு 25-30 வருஷம் போல இப்ப வந்தவர். எனக்கு இந்த எங்கட அப்பா கண்ட வழியால பழக்கத்தால நான் சொன்னப்பறம் நான் அவையில தான் வந்து அரசியல் இல்லை. சரி சரியா. அதான் நான் ஓடியாங்க நாங்கள இதோட பாக்குறோம். இனி போய் திரும்பி வாரது நான் தாங்க என்ன ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு. நீங்கள் இந்த கடையை நான் எத்தனை நாளா பாக்குறேன். இந்த கடை இதுல கிடாக்கு உங்களை நான் எத்தனை நாளா காண்றேன்னு நீங்களே நம்பிக்கை இல்லை. கொம்பனிக்காரர் எல்லாம் பெறுவாங்க. கொம்பனிக்காரர் வந்தாலும் இப்ப நான் ஆக தூரம்தான் பரவாயில்லை. உங்க பக்கத்துல இருக்கிறாங்க.
இந்த பக்கத்துல இருக்கிறேன் டக்குன்னு போய் விட போறதும் வாரம் உங்க ஆக்களும் வந்து நிக்கிறாங்க நான் அதுக்கிடையில இருக்கா போய் கொம்பனிக்காரன் அதை நான் இருக்க சாமான கொண்டு போட்டுட்டு வரேன் என்ன இப்ப நீங்க சொன்னீங்களா சரி இப்ப நான் இனி போய் திரும்பி பெரியரா நான் இதை கொண்டு வச்சுட்டு கூட காசை எடுத்துட்டு வரேன் தந்துட்டு தான் அப்புறம் வேற வேலைக்கு போவேன் நான் இனி இந்த மூலை வரையும் போய் மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு இனி அப்புறம் திருப்பி இதை எடுத்துட்டு வரது நான் நீங்கள் இருக்க ஏத்தி விடுங்க என்ன நான் தம்பி கடன் வியாபாரம் செய்யறேன் கடன் வியாபாரம் நான் உங்களை கடனுங்க செய்ய சொல்லல இப்ப இதுல போறதும் அப்படியே வாரதும் தான் உங்களோட காசை கொடுத்துட்டு தான் நான் அவையிட்ட போன உடனே சாமான காசு எடுங்கன்னு சொல்லுவேன் அவை காசை தெரியும் கொண்டு வந்து உங்களோட தந்துட்டு தான் நான் போவேன் அப்புறம் அது வரைய நான் மினக்கிட மாட்டேன் அங்க தம்பிட்டு இருக்கோம் சொல்லி விடுங்க மோட்டர் சைக்கிள் ஏத்தி விட சொல்லுங்க சொல்லுங்க பஸ்ஸா சொல்லுங்க நாங்க அவனை சாமான ஏத்தி விட சரி சொல்லுங்கப்பா நான் போய் டக்கண்ட இருக்கா கொடுத்துட்டு வந்து கூட காசோட வாரன் ஏதோ நம்பிக்கை இல்லாம நிக்கிறீங்க தம்பி தம்பி பாட பெரிய கரைச்சலா கிடக்கு ஏத்தி விடப்பா சரி பஸ் சரியா ஒரு ஓமண்ணா பண்றதே பெரிய கரைச்சலா போச்சாப்பா ஓ மாட்டன் மாட்டான்னு நிக்கிறான் பக்கத்துல இருக்கிறால தெரியாத மாதிரி நிக்கிறான் அவன் தம்பி வேலையை கொண்டு வந்து ஏத்தி விட போ எனக்கு நேரம் போதுவாங்க பெரிய வாங்க என்ன கண்டோம் நிக்கிறீர்கள் நீங்கள் வேலை ஐயோ சரி முதலாளி நான் விரைக வாடுறேன் போனவன காணையில என்ன போதான்னு தெரியல தம்பி இவன் என்ன போனவன் பெருவானோ நேரம் மூல நேரமாச்சு கொண்டு வந்த பாடும் இல்ல அவன் இல்லையென்று சொல்ல ஏதோ என்ன தெரியலையோ நம்பிக்கை இல்லையோ அப்படியோ தெரியல எனக்கும் அவனை தெரியல கனகு சரி ஆனா யார் வெளிநாட்டால வந்து தெரியும் வெளிநாட்டால வந்த அந்த அதுல இருக்க அந்த முடக்குல திரும்புற வீட்டுக்காரன் அந்த உழைப்பும் இதோட பிறக்க போலாங்கிற லாபம் சரி போன காணவும் இல்லை அதுதான் நேரமாவது வரவும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் போல எனக்கு தெரியாது அவன் இந்த நம்பிக்கை இல்லையோன்றான் இந்த தாரணன்றான் இந்த பூசை விழுத்தினா நானும் டவுட்லான் வச்சிருந்தான் புறானும் இல்லையாப்பா பார்க்க அந்த கனவு கனவு சரி ரெண்டாயிரம் முடக்கு வீடு இருக்கு அவர்தான் கனவு அவ எனக்கு தெரியும் சாமான தெரியும் எனக்கு ஆளு எனக்கும் தெரியாது சரி இப்போ பல நேரமாச்சு இன்றைக்கு என்ன பாடம் அதுதான் எனக்கும் தெரியல என்ன செய்ய போறான் இன்றைக்கு லாபம் சரி போடா பறந்தது கூட லாபம் இந்தியா போய் எனக்காண்டி இருக்கா இந்த கிணறு போட்டு கவை கேட்டு ஓடியான் அதே போது அங்க பெரிய நேனிக்குது நான் அங்க போக மாட்டேன் அந்த பெரிய வெந்து ஊசி போடுற பாடு பெரும்பாடு எனக்கு சூடாம நான் அங்க போயில வெந்து அங்க பெரிய கரைச்சல்ல முடிஞ்சு போகும்போது வெந்து அவைக்கு வீடுகள்ல போய் போறதும் பிடிக்காது வேற அவைக்க வேண்டிய நேரம் தெரியாது சாமன் யாருன்னு தெரியாது சரியா பாப்பா நான் போய் பார்த்துட்டு வாரேன் பாப்பா தச்சுதான் நான் கூட போவேன் வந்தானேன்டா காசுக்கா வேண்டி பார்த்துட்டு ஓடியார் எங்க போனானோ என்ன வணக்கம் உறவுகளே வணக்கம் உறவுகளே உங்களுக்கு ஒரு புது வீடியோல நாங்கள் உங்களுக்காக போட்டுக்கொண்டே இருப்போம் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ற மாதிரி நீங்க உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பார்க்க சொல்லி சொல்லுங்க எல்லாரும் பார்க்கட்டும் உங்களுக்கு புது வீடியோவை நாங்க உங்களுக்கு போடுவோம் ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு உண்மை சம்பவம் அப்படிதான் இதுல நடித்தவர்கள் இந்த கடை அதெல்லாம் இங்க நடக்கல ஆனா இது ஒரு உண்மை சம்பவம் வேற இன்னொரு ஸ்தானத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நாங்க உங்களுக்கு ஒரு படமா தந்திருக்கிறோம் பார்த்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனா நீங்கள் எல்லாம் விழிப்போட இருக்கும் ஒரு வயசு போன ஐயா ஒரு அழகு மாற்றப்பட்ட சம்பவம் தான் இந்த சம்பவம் இனி நாங்கள் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திப்போம் பாய் பாய் பாய்